வாங்க, எல்லாமே புது சரக்கு. பார்த்தாலே தெரியுது புது சரக்குன்னு. சீப்பாவே தரேன். சீப்பா கிடைச்சாலும் நான் கொண்டுட்டு போறது ரொம்ப உயர்ந்த இடம். ஓஹோ, நீங்க எங்க இருந்து சார் வர்றீங்க? நானா? நான் மந்தவெளி பக்கத்துல இருந்து வரேன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு பழத்தோட்டமே பழக்கடை நடத்துற அதிசயத்தை பாக்குறீங்களா? எஸ் எஸ். நேத்து கூட ஒருத்தர் வந்து இதே மாதிரி சொன்னார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆப்பிள் வேணும். டசன் என்ன விலை? 18 ரூபாய். அடே அப்பா, நீ நான் எங்கேயோ இருக்கோம். மாதுளம்பழம் 12 ரூபாய். ஐயோ, பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறியே. ஆரஞ்சு? ஆரஞ்சு பழமா? 8 ரூபாய். பரவாயில்ல, கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன். சாத்துக்குடி 4 ரூபாய். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா சௌரியமா இருக்கும். நெருங்கி வரணும் இல்ல? அந்த எலுமிச்சம்பழம் டசன் 1 ரூபாய். பரவாயில்ல, பக்கத்திலே வந்துட்டேன். உள்ள புது பழமெல்லாம் இருக்கு, வந்து வாங்கிக்கிறது. வாங்க. உட்காருங்க. ஏயா, உனக்கு என்ன திமிரு இருந்தா இப்பதான் உன்கிட்ட நெருங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். இன்னொரு நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டு திமிருக்கு முன்னாடி மரியாதை எல்லாம் பேசுற. மஞ்சவள்ளி மன்னாரு, உனக்கு மரியாதையா வேணும். இப்பதானே சொல்றேன். ஐயோ தாத்தா, தாத்தா ராமனே, ஆள் யாருன்னு தெரியுதா? நேத்து வந்தானே தீ விட்டு தடியா, அவன் சிஷ்யா. விடாதீங்க. போடுங்க, நல்லா போடுங்க. அப்பதான் மறுபடியும் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன். ஏன் எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க? நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? செய்யறதே செஞ்சுட்டு கேள்வி வரையா? சரியான கல்லுளி மங்கனா இருப்பான் போல் இருக்கு. ஐயோ, ஒரே ரத்தமா இருக்கு. இப்படியே நான் வேலைக்கு போனா யாரும் என்ன சேர்த்துக்குவா? கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? மூஞ்சிய கழுவிட்டு போறேன். நான் வெளியில அடிபட்ட விஷயம் எங்க அத்தானுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டே விரட்டிடுவாரு. அது யாராவது உங்க அத்தா? அப்பத்தூர்ல கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு ராஜசேகரன். அவர்தான். ராஜசேகரன் உங்க அத்தானா? ஆமா, என்ன ஒரு வேலைக்கு சிபாரிசு பண்ணி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. போகும்போது வெறும் கையா போகக்கூடாதுங்கிறதுக்காக பழம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். ராணி, இது பெரிய இடத்து பிள்ளைமா, பெரிய இடத்து பிள்ளை. நீ தப்பு பண்ணிட்டமா, தப்பு பண்ணிட்ட. ஐயோ, நான் ரவுடி பையன் நினைச்சேன். நீ ஏன் இதை முதல்ல சொல்லாம உப்புன்னு இருந்த? ஐயோ, ரத்தம் பெரிய வம்பா படும் போல இருக்கே. இரு தம்பி, நாங்க தெரியாதனமா செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு தம்பி. பரவாயில்ல ஐயா, நான் அடிபடணும்னு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஐயா தண்ணி. என்னையா எல்லாருமா சேர்ந்து உன்னை இப்படி அடிச்சு போட்டோம். உனக்கு கோபமே வரலையா? அடிச்சாலும் அழ தெரியாத அப்பாவியா இருக்கியே, நீ எப்படி இந்த உலகத்துல பழைக்க போற? சரி, இந்த பழத்தை எடுத்துக்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பரவாயில்ல, சும்மா எடுத்துக்க. எனக்கு சும்மா வேண்டாம். என்கிட்ட 2 ரூபாய் தானே இருக்கு. 1 ரூபாய் எனக்கு பஸ்ஸுக்கு வேணுமே. சரி, கடனை வச்சுக்க. வேண்டாம், நீ இந்த 1 ரூபாய் வச்சுக்க, பாக்கி அப்புறமா கொண்டாந்து கொடுக்குறேன். அம்மா, என்னையா வலிக்குது. பரவாயில்ல, சரியா போயிடும். கனவு கண்டதால வேலை போயிடுச்சா? ஆமாம்மா, நான் எதையாவது பார்த்தேன்னா அதே மாதிரி மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் போற இடத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு என்ன வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. இதான் வழக்கமா நடக்கிறது. ஐயோ, நீ பகல் கனவு காண்ற ஆளா? ஆமா, இத மாத்துறதுக்காக எங்க அக்காவும் அத்தானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாக்குறாங்க. ஒண்ணும் நடக்கல. இந்த தடவை எப்படியாவது இந்த வேலையில நிலைச்சிடலாம் நினைச்சேன். அநியாயமா நீ வந்து கெடுத்துட்டிய. என்னையா சொல்ற? நான் எப்படி கெடுத்தேன்? நாம 2 பேரும் ரோமியோ ஜூலியட் மாதிரி ஆடுறோம் பாடுறோம். இந்த உலகத்துல யாருமே நேசிக்காத மாதிரி நேசிக்கிறோம். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா 2 பேரும் சந்திக்கிறோம். ஒரு நிமிஷம் நாம பாக்காட்டி போனாலும் 2 பேருக்கும் பைத்தியம் முடிச்சு போயிடும். நாம சந்திச்சு பிரியும் போது ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சு ஆற தழுவி நல்லா இறுக்கி கன்னத்துல மாறி 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 மாறி. என்னம்மா? சும்மாரியா, நீ சொல்ல சொல்ல என் உடம்பெல்லாம் பூசுது. இது வரைக்கும் எந்த பயனும் என் மேல விரல கூட வச்சதில்ல. நீ பாட்டுக்கு என்ன கட்டி பிடிச்சி இருக்க தழுவி கன்னத்துல மாறி மாறி. ஐயோ ஐயோ. கனவுலம்மா, கனவுல. கனவா இருந்தாலும் சரி, கத்திக்கா இருந்தாலும் சரி, என்னதானே அப்படி எல்லாம் பண்ண? என்கிட்ட சொன்னதே இவ்வளவுன்னா இன்னும் சொல்லாம என்னன்னா பண்ணிருப்ப.
ஐயோ சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட சொன்னதுதான் செஞ்சேன், மேற்கொண்டு நான் ஒண்ணுமே செய்யல. நான் நல்ல பையன், ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாரு. போச்சு, எல்லாமே போச்சு. என்ன போச்சு? உன்னோட இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படியா இந்த உலகத்துல வாழ முடியும்? என் எதிர்காலம் என்ன ஆகுது? என்னடா இது தாசி அவரஞ்சு கதையா இருக்கு? தொட்டால் 1000 பொண்ணு, கனவு கண்டாலும் 1000 பொண்ணு. என்னையா மினி முணுமுணுக்கிற? கூட்டத்தை கூட்டவா, உன் மானத்தை வாங்கவா? அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. இனிமே உன்னை பத்தி கனவு கண்டேன்னா நான் ஆளை மாத்திக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்ப நடந்ததுக்கு என்ன சொல்ற? முதல்ல எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடி எடுத்து வை. ஐயோ என்னது இது? உண்மையிலேயே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்க மாதிரியும், நான் என்னமோ உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியும் வழி சொல்லிட்டு போன்னு சொல்றேன். உனக்கு கல்யாணமே பண்ணிக்க சொல்றியா? என்ன ஐயோ பைத்தியக்கார மனுஷன், நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக ஏதோ சொன்னா நீ கல்யாண அளவுக்கே போயிட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட விகல்பமே கிடையாது. நினைச்சது எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசிட்டு பாக்குறதுக்கு தான் நீ முழு ஆம்பளிய தவிர உள்ள குழந்த மனசு. யோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழத்தோட்டம் வாயா வா வா. என்னையா வேணும்? ஆப்பிள்ல 2 டசன், சாத்துக்குடியில 2 டசன், எல்லா பழத்திலுமே 2 டசன் போடு. ஏது எக்கச்சக்கமா பழம் வாங்குறத பார்த்தா யாரோ உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க போல் இருக்கே. உன் பழக்கடையே வாங்கி கொண்டு போய் கொட்டினாலும் எவனும் என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான். இது நிச்சயதார்த்தத்துக்கு. நிச்சயதார்த்தமா? ஒண்ணு யாரு? எங்க அத்தானோட தங்கச்சி. எனக்கு முறை பொண்ணுதான். அதுக்குள்ள என்னையா கல்யாணத்துக்கு அவசரம்? வயசாகிட்டே இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு சும்மாவே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சது. அதெல்லாம் இருக்கட்டும், இது யாருடைய ஏற்பாடு? எங்க அத்தானுடைய ஏற்பாடு தான். என்ன கேட்டாங்க, நான் ஒண்ணும் மறுத்தே சொல்லல. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன முந்திரி கொட்டேன்னு பேசாம இருந்துட்டேன். ஓஹோ சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். என்னது நீ பாட்டு கணக்கு வழக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே என்னையா கணக்கோ வழக்கம்? அதான் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு பொண்ணுக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ண வரைக்கும் எப்படியா மனசு வந்துச்சு? யார்? ராதாவை பத்தி தானே சொல்ற? உண்மைதான். அவளுக்கு வரப்போற மாப்பிள சரியில்லைன்னு அந்த பைய வச்சிருந்த ரேஸ் புக்கை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு அந்த பொண்ணு கண் கலங்கினா நல்லா இருக்காதுன்னு அத்தாங்கிட்ட சொன்னேன். இந்த பைய வேணாம் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை விட அந்த மாப்பிள 1000 டைம்ஸ் பெட்டர்னு சொல்லிட்டா. நான் வாய மூடிட்டு பேசாம இருந்துட்டேன். நீ எந்த மாப்பிள்ளைய சொல்ற? ராதாவுக்கு வர்ற மாப்பிளைய. அப்பா நிச்சயதார்த்தம் உனக்கு இல்லையா? இந்த மோர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சேன். யோ உனக்கு தான் கல்யாணம் நினைச்சதும் எனக்கு உள்ள பகீர்னுச்சு. ஆமா எனக்கு கல்யாணம்னா உனக்கு எதுக்காக உள்ளுக்குள்ள பகீர்ங்கணும்? போயா, உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. இந்த பாரு, இந்த ஜாட பேசுறது சுத்தி வளைச்சு பேசுறதுங்கிறது அதெல்லாம் எனக்கு புரியாது. பச்சையா சொன்னாதான் புரியும். யோ யோ இங்க வாயா.